friends, welcome to Genesis. இன்னைக்கு ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் அடியில் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ளவுஸ் தான். ஸோ பிகினர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து ரெண்டாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம நார்மலாக பேசிக் நெக்லைன் போட்டுட்டு அதில் வந்து சின்ன ஒர்க்காக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஐடியாஸ் தான் இதெல்லாம். ஃபஸ்ட்டு ரெண்டு சுகர் பீட்ஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் பீட் பார்த்திங்கன்னா சாரீலே இருந்து எடுத்தது தான். சாரியுமே சேம் இதில் என்ன டிசைன் இருக்கோ அதே தான் வந்து லைட் கலரில் இருந்துச்சு. பட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேடில் இருந்துச்சு. ஸோ சேம் வந்து சாரீ கலர்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம இதெல்லாம் வந்து கலர் மாற்றி எடுத்தனாலும் தனியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெலாம் வந்து நம்ம நார்மலாக சாரீ ப்ளவுஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் இல்லைனா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோன்னா நம்ம செப்பரேட்டாக மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு லைன் சுகர் பீட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அவுட்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அகெயின் ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீட் அண்ட் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு நாட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் வி டைப்பில். அகெயின் வந்து நம்ம செப்பரேட்டாக நாட் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம நாட் போட்டால் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 1 inch ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட்டு ஒரு 4 லைன் சுகர் பீட்ஸ், 4 சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அகைன் நம்ம 3 ரவுண்ட் பீட் அண்ட் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு நாட். நீங்கள் நாட் போடல அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். பட் நான் ஜரியில் பண்ணுறதுனால செப்பரேட்டாக நாட் போடுறேன். இதே நீங்கள் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் எனக்கு வந்து ஜரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக பழகிடுச்சு. ஸோ அதனால் நான் இதிலே போட்டாச்சு. நம்ம இந்த ஸ்பேஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மார்க் பண்ணாமலே கரெக்டாக பண்ணுவேன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். எப்போவுமே மார்க் பண்ணி பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னுமே ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. டேப் இல்லைனா ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டிசைன் வந்து நான் நெட்லேருந்து பார்த்து எடுத்தது தான். ஸோ இந்த கஸ்டமருமே பார்த்திங்கன்னா ஒரு பல்காக வந்து ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. சிலது வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க. அண்ட் வந்து ஆரி ஒர்க்கு, ஹெவி ஒர்க் அந்த மாதிரி கொடுத்த ப்ளவுஸில் உள்ளது தான். நம்ம ஆல்ரெடி இவங்களுக்கு பண்ண ஒர்க் வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. பட் இந்த ஒரு வீடியோ வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதையுமே போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் வந்து சென்டரில் வந்து ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீடை வச்சு ஃபுல்லாக நெக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான நெக் தான். பிகினராக இருந்தாலும் 1 டேயில் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லை ஹாஃப் டேயில் கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் நெக் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ சேம் அதே தான் வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து பண்ணியிருக்கோம். இதே தான் 3/4 ஸ்லீவ். பட் சேம் ஒர்க் தான். பட் புட்டாஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் பார்டர் கீழே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்.